ஹைடா பியூட்டிஸ், நான் உங்கள் யாரா? நம்ம இன்றைக்கி விமென் குக்கோட எஃப்எஃப்பான மேரேஜ் வித் சைக்கோ மாஃபியா மாமாஸ் செக்ஷன் 2 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் எதோடு முடிச்சிருந்தோம் அப்படின்னா, நம்ம ஹீரோயின்ஸ் வந்து மர்டரான பிளேஸ்க்கு போய் பார்த்துருப்பாங்க. பட் அங்கே போய் சர்ச் பண்ணி பார்த்தா ஒரு எவிடன்ஸுமே கிடச்சிருக்காது. ஸோ வெறும் கையோடு வீட்டுக்கு போயிருப்பாங்க. வீட்டுக்கு போயிட்டு ஓல்டு ஃபைல்ஸ், அந்த ஃபைல்ஸ்லாம் வந்து செக் பண்ணுவாங்க. பட் அதுலேயுமே வந்து எதுவுமே கிடச்சிருக்காது. ஸோ அடுத்து வந்து அந்த வீடியோஸ் அதெல்லாம் ஃபுட்டேஜ்லாம் செக் பண்ணும்போது நம்ம ஷேஷா வந்து அதை செக் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒன்று பார்ப்பாங்க. அப்போது பார்த்துட்டு நம்ம ஜூனையும் நிலாவையும் கூப்பிட்றாங்க. ஜூன், நிலா இங்கே வாங்கலை ஒரு நிமிஷம் அப்படி சொன்னோன்னே, என்னடி ஆச்சு, ஏதாவது கிடச்சிதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா கேட்டோன்னே, இங்கே பாருங்கள், இந்த வீடியோவில் அந்த பொண்ணும் பையனும் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணோட ஷேடும் அந்த பையனோட ஷேடும் பின்னாடி இருக்குது, ஓகேவா? அப்போ இந்த சைடில் இருக்கிற 3வது ஷேடு வந்து யாரோடது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேஷா கேட்குறாங்க. யாரோடது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூன் வந்து லூஸ் மாதிரி கேட்க, அட பைத்தியம், இங்கே பாரு, அவங்க 2 பேரோட ஷேடு வந்து பின்னாடி இருக்குது. அப்போ இங்கே சைடில் இருக்கிற அந்த ஷேடு வந்து கண்டிப்பாக அந்த கொலகாரனோடது தான், கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, கரெக்டுடி, ஆனால் இந்த ஷேடை வச்சுட்டு என்னடி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நீலாம், ஆமாண்டி, அது வெறும் ஒரு ஷேடு, அதை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜூன் கேட்கவும், ஆமாம் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறா. அதுக்கு வந்து சேஷா சொல்கிறாங்க, இல்லை நான் என்ன சொல்ல வரேன்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, நான் ஷேடுங்கிறதுக்கு சொல்லலை, இந்த மாதிரி சின்ன சின்ன க்ளூவை தான் நம்ம வந்து விடுறோம், இதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும், வாங்க கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேஷா சொன்னோன்னே நம்ம நிலா சொல்கிறாங்க, எது பர் டைம் பார்த்தியா, மணி 12 ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் நீ எங்கேருந்து கண்டுபிடிக்கிறது, நாளைக்கு ஒர்க் இருக்குது, ஞாபகம் இருக்குல்ல, வா போய் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா சொல்கிறாங்க. சரி அதுவும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு சேஷாவும் வந்துட்டு அந்த ஃபைல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு உள்ளே வச்சுட்டு 3 பேர் தூங்க போயிடுறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹீரோயின்ஸ் வந்து அறக்க பறக்க அவங்களோட ஒர்க்குக்கு வந்து கிளம்பிட்டுருக்காங்க. ஹீரோயின்ஸோட டோர் பெல் வந்து நாக் ஆகுது. அப்போது சேஷா, ஜூன் தயவு செஞ்சு போய் அந்த டோரை ஓப்பன் பண்ணிடி, நேற்று அந்த மர்டர் கேஸை பார்த்துட்டு இருந்ததுனால மீட்டிங்க்கு சுத்தமாக ப்ரிப்பேர் பண்ணல, நான் ஃபைல்லாம் எடுத்து வைக்கணும், நீ போய் டோரை ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொன்னோன்னே, எனக்குலாம் தெரியாது, நீ போய் ஓப்பன் பண்ணு, நானும் தான் ஹாஸ்பிட்டல் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. அடுத்து நம்ம சேஷா நிலா கிட்ட, நிலா நீயாவது ஓப்பன் பண்ணிடி ப்ளீஸ் டி அப்படின்னோடனே, எனக்கு தெரியாது, நானும் போகிறேன் போ அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் ஓடிடுறாங்க. அப்போது வந்துட்டு சேஷா, என் தலையெழுத்து இதுங்க 2 ஒன்றுமே பண்ணாது போல் அப்படின்னு சொல்லிட்டு சேஷா வந்து போயிட்டு தலையில் அடிச்சுட்டு போயிட்டு டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. அப்போது அங்கே வந்து ஹீரோயின்ஸோட அம்மா மஞ்சு தான் நிற்கிறாங்க. வாங்கம்மா எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சேஷா கேட்டோன்னே, மஞ்சுவும் நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டோன்னே, நாங்கள் நல்லா இருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு சேஷா வந்து சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து உள்ளே வராங்க. உள்ளே வந்து உட்காந்துட்டு இருக்கும்போது ஜூனும் நிலாவும் வராங்க. அம்மா எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சுவும் சொல்கிறாங்க. அப்போ வந்து ஜூன் கேட்குறாங்க, என்னம்மா ஏதாவது விஷயமா திடீர்னு வந்திருக்கீங்களே அப்படின்னு கேட்டோன்னே, ஆமாம் உங்களோட கசின் வந்து ஜூலி இருக்கால்ல, அவளுக்கு வந்து நெக்ஸ்ட் வீக் மண்டே வந்து மேரேஜ், ஸோ வந்து உங்களை இன்வைட் பண்ண சொன்னால் அதனால தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து, அப்படியாம்மா சூப்பர், கண்டிப்பாக வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா சொல்கிறாங்க. அதுக்கு சேஷா, இல்லைம்மா எங்களுக்கு ஒர்க் இருக்குமே, நாங்கள் வந்து போஸ்ட்பான் பண்ணிட்டு வர முடியாது, என்ன சுச்சுவேஷன் இருக்குன்னு தெரியல அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஜூன் சொல்கிறாங்க, அவள் நம்மளுக்கு எவ்வளோ க்ளோஸ், அவள் நமக்கு எவ்வளோ ஜாலியாக இருப்பாள், நம்ம கூட அவள் மேரேஜுக்கு போகாமல் எப்படி, கண்டிப்பாக போகிறோம் நம்ம, ஓகேவா அப்படி சொன்னோன்னே சேஷாவும் சரி ஏதோ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, சரி ஓகே இங்கே பாரு ஜூன், நீ தான் வந்து சேஷாவை கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சு சொன்னோன்னே, நான் பார்த்துக்கிறேம்மா, அவள் வராமல் எங்கே போவா, அவள் தலையிலேயே தட்டி கூப்பிட்டு வரேன் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூன் சொன்னோன்னே, என்ன சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேஷா கேட்டோன்னே, ஒன்று சொல்லையே சும்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பயம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சேஷா சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. அதுக்கு நிலா, 2 பேரும் டம்மி பீஸு, அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி சீன் போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லி 2 பேரும் கலைச்சி விட்டுறாங்க. அதை பார்த்து மஞ்சு சிரிச்சிட்டு, சரி நான் கிளம்புறேன், நீங்கள் 3 பேரும் வந்து ஒர்க்குக்கு போங்க, போயிட்டு இன்னும் 2-3 டேஸில் நம்ம வந்து இந்தியா போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே, சரி ஓகேம்மா அப்படின்னு 3 ஹீரோயின்ஸ் வந்து தலையாட்டிட்டு அவங்களும் ஒர்க்குக்கு கிளம்பிடுறாங்க. அப்படியே 2 டேஸ் லேட்டர் நம்ம ஹீரோயின்ஸ் வந்து ஃப்ளைட்டில் வந்து இந்தியாவுக்கு போயிட்டுருக்காங்க. ஃப்ளைட்டுமே வந்து ரீச் ஆகிடுது. அப்போது வந்து ஏர்போர்ட்டில் வந்துட்டு ஒரு பொண்ணு வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கா. அவள் வந்து நம்ம 3 ஹீரோயின்ஸை பார்த்தோன்னே ஓடி போய் ஹக் பண்ணிட்டு, எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறா. நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம் ஜூலி, நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா கேட்குறா. நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நான் கூட நினச்சேன் ஏதாவது ஒர்க் இருக்குது வர மாட்டேன்னு சொல்லிடுவீங்கன்னு, வராமல் மட்டும் இருந்திருந்தீங்க, அன்னையோட உங்களுக்கு சமாதி தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜூலி சொல்கிறா. எப்படி மேரேஜுக்கு வராமல் இருப்போமா, நீ மச்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூன் சொல்கிறா. அப்போது சேஷா, சரி போதும் வாங்க, எனக்கு டயர்டாக இருக்குது, வீட்டுக்கு போகலாம் அப்படின்னோடனே ஜூலியும் சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் காரில் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு அங்கே வந்து ஜூலியோட அம்மா வாசல்லே வெயிட் பண்ணுறாங்க. ஹீரோயின்ஸோட பேரண்ட்ஸும் வந்தோடனே போயிட்டு வெல்கம் பண்ணுறாங்க. வெல்கம் பண்ணி நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாகுங்க, வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூலியோட அம்மா சொன்னே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்ஸும் பேரண்ட்ஸும் வந்து ரூமுக்கு போயிடுறாங்க. அப்போது ஹீரோயின்ஸ் வந்துட்டு ரூமில் இருக்கும்போது ஜூலி வந்து ரூமுக்கு வரா.
அப்போது ஜூலி வந்து 3 பேரையும் பார்த்து, ஹே கேர்ள்ஸ் வாங்க என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோன்னே, எது என்ஜாய் பண்ணுறதா, எனக்குலாம் டயர்டாக இருக்குது, நான் வரல அப்படின்னு சேஷா சொன்னோன்னே, ஏய் இங்கே பாருங்கள் வாங்க அத்தை பசங்கன்னு 3 பேர் வந்திருக்கானுங்க, செம்ம அழகாக இருக்கானுங்க, சைட் அடிக்க செம்ம கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஜூலி சொன்னோன்னே, எது சைட் அடிக்கவா, நானும் வரல அப்படின்னு சொல்லிட்டு சேஷா சொன்னோன்னே, சேஷா என்னடி எப்பவும் போல் இப்படி கிரிஞ்சாக இருக்க வாடி அப்படி சொல்லிட்டு நம்ம ஜூலி சொன்னோன்னே, நான் தான் வரலன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேஷா சொல்கிறாங்க. அதுக்கு வந்து ஜூன், அவள் அப்படி தாண்டி அவள் கொஞ்சம் கூட ரசனையே இல்லாத கேரக்டர், எப்படி செம்மையாக இருக்கானுங்களா பசங்க அப்படின்னோடனே, செம்மையாக இருக்கானுங்க மச்சான், எனக்கு தெரிஞ்சு நான் கல்யாணத்தை நிறுத்திட்டு பேசுவோம், அதில் ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கேன், அடி பாவி அப்படி சொல்லிட்டு நம்ம நிலா சொல்கிறாங்க. அடி பாவிலாம் இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்களே விருந்துருவீங்க அப்படி சொல்லிட்டு நம்ம வந்து ஜூலி சொல்கிறாங்க. அதுக்கு வந்து நம்ம ஜூன், அவ்வளோ அழகாவாக இருப்பானுங்க, நான் கண்டிப்பாக பார்த்தே ஆகணுமே, வா வா என்னை கூப்பிட்டு போய் காட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூன் சொல்கிறாங்க. அதுக்கு வந்து நிலா, ஏன்டி இதெல்லாம் தேவையில்லாத வேலைடி அப்படி சொன்னோன்னே, போடி நீ வேணா இவ கூட ஏறு அப்படி சொல்லிட்டு சொன்னோன்னே, இல்லை நானும் வரேன் அப்படி சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க. அப்போ வந்து ஜூன், நிலா, ஜூலி 3 பேர் வந்து கீழே வராங்க. சேஷா வந்து ரூமில் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ஓகேவா? அப்போது வந்து கீழே ஜூன், எங்கடி அப்படின்னு சொன்னோன்னே, இருடி தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அப்போ ஜேகே வந்து அங்கே உட்காந்து பனானா மில்க் ஷேக் வந்து குடிச்சிட்ருப்பாரு. ஹே ஜூன் அங்கே பாருடி, அங்கே உட்காந்து ஒருத்தன் பனானா மில்க் ஷேக் குடிச்சிட்ருக்கான்ல, அவன் தான் ஜேகே. ஓகேவா? ஜேகேவா, பரவாயில்லையே பையன் பேருக்கு ஏற்ற மாதிரி செம்ம அழகாக தாண்டி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஜூன் வந்து சொல்லுவாள். அதுக்கு ஜூலி, ஜேகே மாதிரியே ஜேகேவோட பிரதர்ஸுமே சதா இருப்பாங்க, வா உனக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூலி சொன்னோன்னே, சரி ஓகே வா வா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூனும் ஜூலியும் நடப்பாங்க. அப்போ வந்து நம்ம ஜூன் வந்து கேட்போம், எங்கடி நம்ம கூட ஒருத்தி வந்தாலே ஆளை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூன் திரும்பி பார்க்கும்போது தான் தெரியுது நிலா அதே இடத்துல நிற்கிறாங்க. என்னடிவா அதே இடத்துல நிற்கிறா, எங்கே பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு ஜூனும் ஜூலியும் நிலா பார்க்குற சைடு பார்த்தா அவங்க ஜேகேவையே ஆன்னு பார்த்துட்ருக்காங்க. நம்ம நிலா, என்னடிவா வரமாட்டேன்னு அந்த பையனை முழுங்குற மாதிரி பார்த்துட்ருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூலி சொன்னோன்னே, சிவா போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூன் போகிறாங்க. போயிட்டு நிலா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூலி கூப்பிட்றாங்க. பட் நோ ரியாக்ஷன். நம்ம நிலா அப்படியே இருக்கிறத பார்த்த ஜூன், நிலா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அவங்க மண்டையிலே வந்து கொட்டுறாங்க. அப்போ நிலா அப்படியே கான்ஷியஸ் மைண்டுக்கு வந்துட்டு, என்னடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, என்னடி அந்த பையனை முழுங்குற மாதிரி பார்த்துட்ருக்க, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறா. அப்போ நம்ம நிலா ஜேகேவே திரும்பி பார்த்துட்டு போகிறாங்க. இவன் என்னடி அந்த பையனுக்கு ஃப்ளர்ட் ஆகிட்டா போலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஜூலி சொன்னேன்னே, ஆமாம் மேடம்க்கு அந்த பையனை பார்த்தோன்னே பத்திக்கிச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு ஜூன் கிண்டல் பண்ணிட்டே வராங்க. அப்போ நிலா, வாய முடுங்க அப்படிலாம் ஒன்று கிடையாது, ஏதோ அந்த பையன் கொஞ்சம் அழகாக இருந்தானேன்னு பார்த்தேன், மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து சொல்கிறாங்க. அதுக்கு வந்து ஜூலி, கொஞ்சம் தான் அழகாக இருந்தானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூலி வந்து கிண்டல் பண்ணுற மாதிரி கேட்டோன்னே, அப்படிலாம் கிடையாதுடி, சரி நம்ம இங்கே இப்போ எங்கே வந்து போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து கேட்குறாங்க. அதுக்கு வந்து நம்ம ஜூன் வந்து சொல்கிறாங்க, இல்லை ஜேகேவோட பிரதர்ஸுமே வந்து அழகாக இருப்பாங்கன்னு வந்து ஜூலி சொன்னால் அது அவங்கள பார்க்கலான்னு போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே, சரி நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க எனக்கு ரெஸ்ட் ரூம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறா. எது ரெஸ்ட் ரூம் வருதா இல்லை ஜேகேவை பார்க்க போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜூன் வந்து கலாய்க்கிற மாதிரி கேட்டோன்னா, இல்லடி நிஜமாவே ரெஸ்ட் ரூம் தான் வருது, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து ரெஸ்ட் ரூம் போகிறேன்னு திருப்பி ஜேகேவே சைட் அடிக்க ஓடிட்டாங்க. அடுத்து வந்து இந்த சைடு ஜூன், எவ்வளோ நேரம்டி சீக்கிரம் வாடி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூன் சொன்னோன்னே, அதுக்கு ஜூலி, இருடி எங்கே இருக்கானுங்களே தெரில, 3 பேரும் 3 இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூலி வந்து தேடிகிட்டே இருக்கும்போது ஜூன் வந்து நடந்துகிட்டே பேசிகிட்டு இருக்கிறதுனால முன்னாடி யார் வராங்கன்னு பார்க்க மாட்டாங்க. அதனால் ஜூன் போயிட்டு ஒருத்தவங்களை இடிச்சிருவாங்க. இடிச்சிட்டு, ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ உங்களுக்கு அறிவு இல்லையா, பார்த்து வரணும்னு தெரியாதா, கண்ணு தெரியாதா உங்களுக்கு. ஜூன் வந்து ஆப்போசிட்டில் இருக்க பர்சனை வந்து திட்டிகிட்டே இருக்கும்போது நம்ம ஜூலி வந்து ஜூனை கூப்பிட்றா. ஜூன் அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது, வெயிட் பண்ணுறேன், இவன் எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னை இடிச்சிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஜூன் வந்து சண்டைக்கு போகிறாங்க. அப்போது ஆப்போசிட்டில் இருந்த பர்சன், எக்ஸ்கியூஸ் மீ நீங்கள் தான் இடிச்சிங்க சரியா, நான் ஒன்றும் உங்களை வந்து இடிக்கலை, நீங்கள் தான் பக்கத்தில் பேசிக்கிட்டே வந்து கண்ணு தெரியாமல் என்னை இடிச்சிட்டிங்க, நியாயமாக பார்த்தா நான் தான் கற்றணும், ஆனால் நீங்கள் சண்டை போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் வந்து ஆட்டிடியூடாக கொஞ்சம் ஒரு கோபமாக சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு ஜூன், உனக்கு எவ்வளோ ஆட்டிடியூட், என்னையே வந்து எதிர்த்து பேசுறியா, நீ தான் இடித்த மரியாதை என்கிட்ட சாரி கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு ஜூன் வந்து சொன்னோன்னே, அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க பர்சன், இங்கே பாரு என்னால் சாரி கேட்க முடியாது, மரியாதை உன் வேலையை பார்த்துட்டு போ, சண்டை பிரச்சனை பண்ணேன் இதுக்கப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து திட்டிட்டு போயிடுறாங்க. அதுக்கு வந்து ஜூன், எவ்வளோ ஆட்டிடியூட் காட்டுறா பாரு, எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜூன் வந்து கத்திகிட்டு இருக்கப்போ ஜூலி சொல்கிறாங்க, ஜூன் நான் சொன்னல ஜேகேவோட பிரதர் தயாங் இவன் தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜூலி சொன்னோன்னே, நம்ம ஜூன், எவனாக இருந்தால் எனக்கு என்ன, எவ்வளோ ஆட்டிடியூட் காட்டுறான்,
இடியட் அப்படி சொல்லிட்டு நம்ம வந்து ஜூன் திட்டுறாங்க. அதுக்கு ஜூலி, ஏண்டி நீ தானே இப்போ வந்து இடிச்ச, அப்போ நீ தாண்டி சாரி கேட்கணும் அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஜூன் வந்து ஜூலியை பார்த்து மறைச்சிட்டு, ஓ மேடம் வந்து அந்த சாருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படி தானே, சரி நீ அவங்ககிட்டே போய் பேசு, என்கிட்ட வராது அப்படி சொல்லிட்டு ஜூன் வந்து கோச்சிக்கிட்டு போயிட்டாங்க. ஜூலி, ஏ ஜூன் ஜூன் நில்றி தெரியாமல் சொல்லிட்டேன்டி சாரிடி அப்படின்னு சொல்லிட்டு ஜூலி வந்து பின்னாடியே போகிறாங்க. அப்படியே வந்துட்டு அன்னைக்கு நைட் ஆகுது ஓகேவா. அப்போ தான் அன்றைக்கி நைட்டு வந்துட்டு ஜூலிக்கு வந்து இது என்கேஜ்மெண்ட் ஓகே. அதுக்கு வந்து எல்லோரும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்போது வந்து நம்ம ஜூன் வந்து அந்த தாம்பூலம் வைப்பாங்கள்ல, தாம்பூலத்தை வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஜூன் வந்து அதை கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி தாம்பூலத்தை பார்த்துட்டே வரும்போது ஜூன் போயிட்டு ஒருத்தங்களை இடிச்சிருவாங்க. ஆஃப்கோர்ஸ் அது வந்து நம்ம தயாங் தான். தயாங் மறுபடி நீ அப்படின்ற மாதிரி பார்ப்பாரு. அதுக்கு ஜூன், இடியட்டு திருப்பி வந்து இடிக்கிறியா, உனக்கு வேறு வேலையே இல்லையா, என்னை இடிச்சிட்டே இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஜூன் வந்து திட்டுறாங்க. அதுக்கு தயாங், வந்துட்டு நான் பேச விரும்பலை, தயவு செஞ்சு கிளம்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங் வந்து சொன்னோன்னே அதுக்கு ஜூன், எரும மாடு கொஞ்சம் கூட அறிவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாயில் வந்து திட்டிகிட்டே போவாங்க. அதை பார்த்து தயாங், இவளுக்கு எவ்வளோ ஆட்டிடியூட் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு அவரும் வந்து போயிடுவார். அப்போ வந்துட்டு நம்ம சேஷா வந்து வராங்க. வந்து ஜூன் வா உன்னை அம்மா கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூன் வந்து அந்த தாம்பளத்தட்டை வந்து ஸ்டேஜில் வச்சுட்டு அம்மாவை பார்க்குறதுக்காக போகிறாங்க. போனால் அங்கே ஆல்ரெடி நிலா இருப்பாங்க, அப்புறம் கொஞ்சம் மெம்பர்ஸ் இருப்பாங்க. நம்ம சேஷாவும் மஞ்சுவுமே வந்து அவங்க அம்மா இருக்காங்களா அந்த ரூமுக்கு வந்து போகிறாங்க. அப்போ வந்து ஹீரோயின்ஸோட அம்மா வந்து 3 ஹீரோயின்ஸையும் பார்த்து இங்கே வந்து உட்காருங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு ஆப்போசிட்டில் இருக்க பர்சன்ட்டை வந்து இவங்க தான் வந்து என்னோடய பொண்ணுங்க, என் பெரிய பொண்ணு வந்து சேஷா, அதுக்கப்புறம் ஜூன், அதுக்கப்புறம் நிலா அப்படின்னு வந்து இன்ட்ரோ கொடுக்குறாங்க. ஆப்போசிட்டில் இருக்க பர்சனுமே என் மருமகளுங்க எவ்வளோ அழகாக இருக்காங்க, எப்படிமா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படிலாம் வந்து கேட்குறாங்க. அதுக்கு வந்து நம்ம ஹீரோயின்ஸ் வந்து திருன்னு முழிச்சிட்டு நம்ம யாருனே தெரிலனாலும் என்னடா பண்ணுவோம், சிரிச்சிட்டு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரியே ஹீரோயின்ஸும் நல்லாயிருக்கும், நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டோன்னே நான் ரொம்ப நல்லா இருக்கேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆப்போசிட்டில் இருக்க பர்சன். அப்போ வந்து நம்ம ஹீரோயின்ஸோட அம்மா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் இவர் தான் வந்து என்னோட கூட பிறந்த அண்ணன், இவர் வந்து உங்களுக்கு தாய்மாமா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஹீரோயின்ஸுமே வந்து பார்த்து சிரிச்சிட்டு சாப்பிட்டீங்களா அப்படிலாம் கேட்குறாங்க. அதுக்கு வந்து ஹீரோஸோட அப்பா ஓகேவா, ஹீரோஸோட அப்பா தான் வந்துட்டு ஹீரோயின்ஸோட மாமா ஓகே. அவர் வந்துட்டு நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டோன்னே ஹீரோயின்ஸும் சாப்பிட்டோம் அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஹீரோயின்ஸோட அம்மா சொல்கிறாங்க, அண்ணன் நீங்கள் உங்கள் பசங்கள்கிட்ட கேட்டுட்டு சொல்லுங்கள், நானும் என் பொண்ணுங்கள்கிட்ட கேட்டுட்டு சொல்கிறேன் அப்படின்னு வந்துட்டு ஹீரோயின்ஸோட அம்மா வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு ஹீரோயின்ஸ் வந்து என்னன்னே புரியல, அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாததுனால ஒரு மாதிரி கன்ஃபியூஸாகவே வந்து பார்த்துட்ருக்கப்போ ஹீரோயின்ஸோட அம்மா வந்து ஹீரோயின்ஸை பார்த்து, இங்கே பாருங்கள் இவர் என்னோடய அண்ணன், என் அண்ணனுக்கு வந்து 3 பசங்க இருக்காங்க, ஜிமின், தயாங், ஜேகே, அவங்கள வந்து கல்யாணம் பண்ணிக்க உங்களுக்கு ஓகேவா அப்படின்ற மாதிரி வந்து ஹீரோயின்ஸோட அம்மா வந்து கேட்டோன்னே ஹீரோயின்ஸுக்கு ஷாக்காக இருக்குது. ஸோ அவங்க வந்து அப்படியே ஒரு 2 நிமிஷம் வந்து யோசிச்சுட்டு ஹீரோயின்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும், நாங்கள் யோசித்து சொல்கிறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து ஹீரோஸோட அப்பா, இங்கே பாருங்கம்மா உங்களோட இஷ்டம்தான், நீங்கள் ஓகே சொன்னால் மட்டும்தான் கல்யாணம் நடக்கும், ஸோ வந்து நீங்கள் பொறுமையாக யோசித்து சொல்லுங்கள், இப்போதைக்கு நீங்கள் சொல்ல வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஹீரோயின்ஸும் சரி அங்கிள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து நம்ம நிலா சொல்கிறாங்க, சரி ஓகே நீங்கள் பேசிகிட்ருங்க, நாங்கள் ஃபங்க்ஷனில் வேலைலாம் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்ஸ் வந்து அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. ஹீரோயின்ஸோட அம்மா, சரி நீங்கள் உங்கள் பசங்கள்கிட்ட கேட்டுட்டு சொல்லுங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கு மிஸ்டர் கிம்முமே சரிம்மா தங்கச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே இந்த பார்ட்டை இதோடு இங்கே முடிச்சுக்கலாம். ஹீரோயின்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்களா அந்த மேரேஜ் ப்ரப்போசலை, ஹீரோயின்ஸ்க்கும் ஹீரோஸ்க்கும் எப்படி மேரேஜ் ஆகுது அப்படின்றதெல்லாம் வர எபிசோடில் பார்க்கலாம். பை பை, டேக் கேர் ஆல்.